கேட்கலாம். ஒருவேளை மனிதனுடைய அறிவுக்கு இது முட்டாள்தனமாக இருந்தாலும் தேவ விசுவாசத்திற்கும் தேவ புரிந்துகொள்ளலுக்கும் உட்படும் போது இது முட்டாள்தனம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு இது முட்டாள்தனம் அல்ல. ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை காப்பாற்றுவார் என்று நீங்கள் நம்புவீர்களே, ஆனால் தேவன் உங்களை பெரிய சுதந்திரத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார். ரோமர் 4வது அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் வாழ்க்கையானது விசுவாசத்தின் பல நன்மைகளுக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. பல நிலைகளில் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் திரும்பவும் பார்க்கும்போது வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னும் அநேக வசனங்களில் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் தேவனை விசுவாசித்தால் உங்களுடைய விசுவாசமே உங்களை நீதியின் பாதையிலே நடத்தும். நீங்கள் நீதிமான் என்று தேவன் உங்களுக்கு சாட்சி பகர்வார். ஆகவே நீதியான வாழ்க்கை வாழுங்க. விசுவாசத்தில் நீ பலவீனமாக இருக்காதீங்க, அவிசுவாசத்தோடு சந்தேகப்படாதீங்க. வாக்கு தத்தம் பண்ணினதை தேவன் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை முழு மனதோடு முழு நிச்சயமா நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கை தேவனை மகிமைப்படுத்தும். அந்த தேவனுடைய மகிமை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவராய் இருப்பீர்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி தருவார், உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருவார். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் இந்த நேரம் பலவிதமான பாடுகளோடு பலவிதமான துக்கங்களோடு உங்கள் விசுவாசத்தை இழந்தவர்களாக அவிசுவாசத்திலே மூழ்கி போனவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தான் அந்த வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் அவிசுவாசங்களை தூக்கி விடுங்க. உங்களுக்கு பலர் ஆலோசனைகளை சொல்லும்போது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை ஒரு முட்டாள்தனமாக தோன்றலாம். இல்லைங்க, இல்லை. உங்களை தேவன் நேசிக்கிறதுனால, உங்களை தேவன் புடமிடுகிறதுனால, உங்களை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இது உங்களுக்கு ஒரு வேளை விசுவாசத்திற்கு உரிய பரீட்சையாக இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற்றால் தான் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்கள் தேவனை விசுவாசித்தால் உங்களுடைய விசுவாசமே தேவ நீதியாக மாறும். உங்களுக்கு நீதியாக மாற்றி உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோ அருகிலே இருக்கிறார், உங்களோடே இருக்கிறார். அவரை முற்றிலும் நம்புங்க. ஒருபோதும் சந்தேகப்படாதீங்க. ஒருபோதும் அவிசுவாசம் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஆபிரகாம் விசுவாசித்தது போல நீங்களும் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய காட்டும் வழியிலே நீங்கள் கடந்து சென்றால் அந்த நீதியின் பாதையில ஜீவ விருட்சம் உண்டு, ஜீவ கனிகள் உண்டு. கொஞ்ச காலம் படுகிற இந்த பாடுகள் மாறும். தேவன் உங்களை பெரிய நிலையிலே உயர்த்துவார். ஆபிரகாமுடைய விசுவாசம் அது அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது போல உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு நீதியாக மாறும். உங்களை தேவன் சகலத்தையும் தந்து சகல நன்மைகளால் நிறைத்து உங்களை மென்மேலும் உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தேவனை விசுவாசிங்க, தேவனோடு கூட வாழுங்க. தேவன் இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பராக. திரும்பவும் வேறொரு காணொளிகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை தேவ பிரசன்னம், தேவநாமம் மகிமைப்பட்டு உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.